வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். கடற்கரை ஓரமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யாருமே இல்லை இப்போ கோயிலில், நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். அவ்வளோ அமைதியாக இருக்குது. திருவிழா நாளெல்லாம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சிவனை நல்லா பூஜிப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த கோயிலில் பாருங்கள், சிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த சிலையை பாருங்கள், மீன் வடிவில் இருக்குது பாருங்கள். மீன் இவர் தாங்க சிவன். அப்படியே வாங்க, அப்படியே போனால் அப்படியே பாருங்கள், கடற்கரை ஓரமாக இருக்கார். கடலை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, கடல் தெரியுதா? இந்த காக்காலாம் அங்கிட்டேருந்து வந்துடுது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த வலையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இங்கே நிற்கிறது எல்லாம் வந்து மீன் பிடிக்கிற போட்டு. இந்த பாருங்கள், சின்ன சின்ன போட்டெல்லாம் பக்கத்துலேயே கிடக்கு. தெரியுதா? அந்த பக்கம் எல்லாம் பெரிய அந்த பேசஞ்சர் போட்டு அதெல்லாம் அந்த பக்கத்து இருக்குது. நான் அப்படியே நடந்துட்டு போய் வெளியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். சிவனாக இருக்குது. ஒரு பாட்டு பாடிடலாமா? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. ஓம் நமச்சிவாய. இந்த பாடல் எதுக்கு பாடப்படுதுன்னா, நம்மளோட கடனெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை நாம் சிவனுக்கு பாட பாட நம்ம எவ்வளோ கடனில் இருக்கணுமோ அத்தனை கடனும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம நல்லா இருக்கலாம். அதற்காக தான் இந்த பாடல் பாடப்படுது. நம்ம கடனெல்லாம், என்னோட கடனெல்லாம் அடைச்சிருங்க, எனக்கு கடனே இருக்கக்கூடாது கடவுளே, நான் நல்லா இருக்கணும், இதுக்காக, இந்த கடன் அடைப்புக்காக பாடுறது தான் இந்த பாடல். அப்படியே வாங்க, அந்த பக்கத்து நான் கடலை உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி நல்லா வரைக்கும் இருக்குது, மேல் வரைக்கும் இருக்குது தண்ணி. கிட்டையே கிடக்குது பாருங்கள். மீன் பிடிக்கிற போட்டெல்லாம் கிட்டையே கிடக்குது பாருங்கள்.
வாழ்க்கை, 24 வருஷ வாழ்க்கை. இந்த கடற்கரை ஓரமாகவே இருந்து வெளியிலலாம் இப்போ தான் வரேன். பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு வருவேன். அப்படியே சாயங்கால நேரத்தில் அப்படியே நடந்து வந்தால் நல்லாயிருக்கும். ரோட்டில் பாருங்கள் தண்ணி எப்படி கிளம்புதுன்னு. இவ்வளோதாங்க நானும் அந்தமானும். இந்த ஒரு இயற்கையே போதுமில்ல மனசுக்கு. எவ்வளோ கஷ்டமானாலும் எவ்வளோ கவலையானாலும் இப்படி தண்ணி, இந்த கடல் தண்ணிக்கு முன்னாடி வந்து நின்று அதை பார்த்து ரசிக்கும்போது இந்த அம்மா நமக்கு துணையாக இருக்காங்க, கடல் மாதா அப்படின்னு நினைக்கும் போதே மனசில் உள்ள கஷ்டமெல்லாம் ஓடிருங்க. இதுதாங்க என்னை இத்தனை வருஷமாக திடமாக என்னை வாழ வச்சுருக்காங்க. அம்மா, அப்பா, உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது